இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி சீனியர் ஆடவர் கால்பந்து அணி தேசிய போட்டிக்கு புறப்பட்டது. புதுச்சேரி டிசம்பர் 15 பாண்டிச்சேரி கால்பந்து சங்கம் சார்பில் சீனியர் ஆடவர் தேசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் 2025 சந்தோஷ் டிராபி போட்டியில் பங்கேற்கும் அணிக்கு டிசம்பர் 14ஆம் தேதி புதுவை பேருந்து நிலையத்திலிருந்து உற்சாகமாக வழியனுப்பி வைக்கப்பட்டது. இந்த தேசிய போட்டி டிசம்பர் 17 தொடங்கி டிசம்பர் 21ஆம் தேதி வரை ஆந்திர பிரதேச மாநிலம் அனந்தபூரில் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் அணியின் ஜெர்சிகளை ஸ்பான்சர் செய்த திரு அமுதவாணன் சபரி வித்யாசிரமம் உயர்நிலைப்பள்ளி தலைவர் கலந்து கொண்டு வழங்கினார். புதுச்சேரியில் கால்பந்து சங்கத்தின் தலைவர் திரு நெஸ்டர், துணைத் தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி, செயலாளர் தனசேகர், காசாளர் முருகசாமி ஆகியோர் உடனிருந்து ஜெர்சிகளை வழங்கினார். பாண்டிச்சேரி அணி தனது முதல் போட்டியில் ஆந்திர அணியை டிசம்பர் 17ஆம் தேதியன்று சந்திக்கிறது. அடுத்ததாக அந்தமான் நிக்கோபார் அணியை 19ஆம் தேதியும் இறுதியாக செப்டம்பர் 15 அன்று தமிழ்நாடு அணியை எதிர்கொள்கிறது. 20 வீரர்களை கொண்ட இந்த அணியின் மேலாளராக திரு கிருஷ்ணமூர்த்தி, தலைமை பயிற்சியாளராக திரு பிரவீன், துணை பயிற்சியாளராக திரு பிரசன்னா, உடற்பயிற்சி மருத்துவர்களாக திருமதி சங்கீதா மற்றும் செல்வி சௌந்தர்யா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். வழியனுப்பும் நிகழ்வில் திரு சுகுமாரன், திரு சதீஷ்குமார், திரு நாராயணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு அணிக்கு உற்சாகம் அளித்தனர். தேசிய அளவில் பாண்டிச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் விளையாடி வெற்றி பெற அணிக்கு பாண்டிச்சேரி கால்பந்து சங்கம் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. பொங்கலுக்கு பிறகு 60 நாட்கள் புதுச்சேரி முழுவதும் பாத யாத்திரை சென்று மக்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளனர். புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை ரெட்டியார்பாளையம் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைமை அலுவலகம் துவக்க விழா இன்று காலை நடைபெற்றது. விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் குத்துவிளக்கேற்றி அலுவலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து திறப்பு விழாவிற்கு வந்த அனைவருக்கும் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் இனிப்புகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில பொதுச் செயலாளர்கள், மண்டல பொதுச் செயலாளர்கள், மாநில செயலாளர்கள் மற்றும் செய்தி தொடர்பாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பெயரை வெளியிட்டார். நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் முதற்கட்டமாக நிர்வாகிகள் பட்டியல் அறிவிக்கப்படுகிறது. இந்த அறிவிப்பு வெளியானதிலிருந்து உடனடியாக நடைமுறைக்கு வரும். மாநில பொது செயலாளராக டாக்டர் துரைசாமி, பூக்கடை ரமேஷ், பிரபாகரன், பாபு, மாநில செயலாளராக முருகானந்தம், அனிதா, ரவி, மண்டல பொது செயலாளராக அப்துல் ஃபாஷித், ராபர்ட் ஜேசுதாஸ், விஜயராஜ், சுரேஷ், கண்ணபிரான், செய்தி தொடர்பாளர் மகளிர் அணி முகமது ஜஷிதா ஆகியோர் நியமிக்கப்பட்டதாக கூறினார். மேலும் பொங்கலுக்கு பிறகு 60 நாட்கள் புதுச்சேரி முழுவதும் பாத யாத்திரை திட்டமிட்டுள்ளதாகவும், பாத யாத்திரை தொடங்கும் முன் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட உள்ளதாகவும் கூறினார். கட்சி தொகுதியிலிருந்து பல முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள் இணைந்து வருகின்றனர். கட்சி அலுவலகம் திறப்பதற்காக காத்திருந்தோம். இனி வேகமாக கட்சி பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அவர், திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக செய்வது சட்டவிரோதமானது. நீதிமன்ற உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்றும், தேவையில்லாத விஷயங்களை செய்யக்கூடாது என்றும், திமுக எதிலும் ஒரு தெளிவு இல்லை என்றும் கூறினார். விவகாரத்தில் நீதிபதியை பதவி நீக்க கோரும் மனுவில் புதுச்சேரி எம்பி கையெழுத்திட்டது தவறான விஷயம். காங்கிரஸ் என்னை விமர்சிப்பது நகைச்சுவையாக உள்ளது. மீனவர்களுக்கு ஆதரவாகவும் அவர்கள் வாழ்வாதாரத்திற்காகவும் தான் கட்சி கொடியை படகில் வெளியிடப்பட்டது. நாட்டை ஊழலால் கூறு போட்டுவிட்டு காங்கிரஸ் ஊழலுக்கு முன்னோடியே காங்கிரஸ் தான். இது தொடர்பாக விளக்கமாக துரந்தர் என்ற படமே வெளியாகி உள்ளது என விமர்சனம் செய்தார். தொடர்ந்து பேசிய அவர், எங்களுக்கு அலுவலகம் கிடைப்பதில் கூட அரசியல் நடந்தது. பல தடவைகளை தாண்டிதான் இன்று அலுவலகம் திறந்துள்ளோம். எனக்கு புதுச்சேரியில் வீடு கிடைப்பதில் கூட சிக்கல் நிலவுகிறது. இருப்பினும் புதுச்சேரியில் வீடு பார்க்கின்றோம் என்று கூறிய அவர்,
எஸ்ஐஆர் திருத்த பணியின் நீக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் சேர தேர்தல் துறை வாய்ப்பு வழங்கியுள்ளது. எல்லாம் சரியாகத்தான் நடந்து வருகிறது. எனது பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துள்ளேன். எந்த தொகுதியில் போட்டியிட உள்ளேன் என்பதை பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறினார். பின்னர் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள நிர்வாகிகளுக்கு கட்சி துண்டை அணிவித்த தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வாழ்த்துக்களை தெரிவித்து நிர்வாகிகளுடன் காலை உணவு அருந்தினார். புதுச்சேரியில் வெளியான மாண்புமிகு பறை திரைப்படம் வெற்றி பெற வேண்டி திரைப்பட குழுவினர் மற்றும் ஏராளமான ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர். தமிழர்களின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான பறை இசைக்கலை அனைவராலும் ரசிக்கக்கூடிய கலையாகும். இந்த கலையின் பெருமையை உலகுக்கு எடுத்துரைக்கும் வகையில் சுபா மற்றும் சுரேஷ்ராம் ஆகியோர் தயாரிப்பில் விஜய் சுகுமார் இயக்கத்தில் உருவான மாண்புமிகு பறை திரைப்படம் புதுச்சேரியில் நேற்று வெளியானது. பறை இசையின் பெருமையை உலகுக்கு தெரிவிக்கும் வகையில் கதைக்களத்தில் உருவான மாண்புமிகு பறை திரைப்படம் வெற்றி பெற வேண்டி திரைப்பட குழுவினர் மற்றும் ஏராளமான ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் தியேட்டர் முன்பு ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். இது குறித்து அவர்கள் கூறும்பொழுது, பறை இசையின் பெருமையை உலகுக்கு பறைசாற்றும் வகையில் இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களும் கவரக்கூடிய திரைப்படம். எனவே அனைவரும் படத்தை பார்த்து பறை இசையின் பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். மதிப்புக்குரிய பாண்டிச்சேரி மக்கள் அனைவருக்கும் நம்மளுடைய பாரம்பரிய தமிழ் பண்பாட்டுடைய முக்கியமான இந்த பறை இசை முக்கியம். அதே மாதிரி நம்ம பறை இசை நிறைய கலைஞர்கள் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். அந்த கடையை ஒரு படமா எடுத்து இன்னைக்கு பாண்டிச்சேரி ப்ரொடியூசரு அது ரிலீஸ் பண்ணிக்காரு நக்கீர் என்றவர். அது பெரிய மகிழ்ச்சி. இந்த பாண்டிச்சேரியில ரிலீஸ் பண்றதுக்கு தேட்டர் கிடைக்காம திடீர்னு ரஜினி சார் படையப்பா வந்தோடனே தேட்டர் கொடுக்கல. அதனால மறுநாள் அந்த 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ண முடியாம ரஜினி பிறந்தநாள் அவர் ரஜினி ரசிகர்னால 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ண நினைச்சாரு. அது முடியல. அதனால ஒரு நாள் தள்ளி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கு மக்கள் எல்லாருமே பார்த்து இந்த பறை இசை உண்மையிலே ஒரு நல்ல கதை, ஒரு பாரம்பரியமான கதையை நம்ம தமிழ் பண்பாட்டுக்கு தேவையான கதையை எடுத்திருக்காங்க. அதை எல்லாரும் பார்த்து உங்களுடைய வியூ பார்த்து மறையும். இது மட்டும் இல்லாம எந்தெல்லாம் போட்டாலும் யூடியூப்ல போட்டாலும் அதை பார்த்து உங்களுடைய வியூவை தெரிவிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் பறை இன்னும் ஆடாத ஆட்களே இல்லை. ஆனா இப்ப புதுச்சேரியில பறைன்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா அது உள்ள அடிக்கிற ஆட்டத்துல கண்டிப்பா எல்லாரும் ஆடுவாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டவங்க கண்டிப்பா பாத்துட்டு கண்டிப்பா சொல்றேன், நல்லா இருக்கும். கண்டிப்பா நான் பார்த்து மாண்புமிகு பறைன்னு ஒரு பறை இருக்காங்க. நாங்க எல்லாருமே இன்னைக்கு படிச்சு வந்திருக்கோம். படை எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பறை இசை படம் எடுத்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதாவது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பறை இசை கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் எடுத்தது ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு இந்த பறை இசையில வேலாசனம் பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த படமும் நல்ல விருது வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லா சார்பாகவும் கேட்டுக்கிறேன். எல்லாரும் படத்தை நல்லா பண்ணி பாருங்க, எல்லாம் லைக் பண்ணுங்க, படத்துக்கு இந்த பறை இசை கலைஞர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இருக்கு. சோ எல்லாருமே அது நல்லா பாருங்க. ஏன்னா நம்மளோட இந்தியோட கலாச்சாரப்படி பறைசை எல்லாத்துக்கும் அடிப்பாங்க. நம்ம நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் எல்லாத்துக்குமே பறைசை அடிக்கிறோம். சோ நம்ம படத்தை பார்ப்போம். கண்டிப்பா நல்லா இருக்கும். நாங்க வந்திருக்கோம். இத ஒரு ப்ரொடியூசர் தயாரிச்சு எடுத்திருக்காரு. அவர் ஜெயிக்கணும். கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம். கோட்டா ராஜஸ்தானை தலைமையிடமாக கொண்ட அலன் கெரியர் இன்ஸ்டிடியூட் கடந்த 37 ஆண்டுகளாக மாணவர்களை மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட போட்டி தேர்வுகளுக்கு தயார்படுத்தி வருகிறது. இன்று 7 நாடுகளில் தனது கல்வி சேவையை விரிவுபடுத்தியுள்ள அலன் 75 நகரங்களில் 300க்கும் மேற்பட்ட மையங்கள், 400க்கும் அதிகமான பள்ளிகள் மூலம் கல்வி வழங்கி வருகிறது. கோட்டா ராஜஸ்தானை தலைமையிடமாக கொண்ட அலன் கெரியர் இன்ஸ்டிடியூட் கடந்த 37 ஆண்டுகளாக மாணவர்களை மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்தி வருகிறது. இன்று 7 நாடுகளில் தனது கல்வி சேவையை விரிவுபடுத்தியுள்ள அலன் 75 நகரங்களில் 300க்கும் மேற்பட்ட மையங்கள், 400க்கும் அதிகமான பள்ளிகள் மூலம் கல்வி வழங்கி வருகிறது. புதுச்சேரியில் 2019-20 கல்வியாண்டில் தொடங்கப்பட்ட அலன் கெரியர் இன்ஸ்டிடியூட் பாண்டிச்சேரி ஆதித்யா வித்யாஸ்ரமம்,
ரெசிடென்ஷியல் ஸ்கூல் உடன் இணைந்து செயல்பட்டு மருத்துவம் மற்றும் பொறியியல் நுழைவுத் தேர்வுகளில் மாணவர்களை வழிநடத்தி வருகிறது. குறைந்த காலத்திலேயே மாணவர்கள் சிறந்த தேர்ச்சி பெற்றுள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. அலன் வழிகாட்டுதலில் 11,941 மாணவர்கள் மருத்துவ கல்வியிலும் 23,828 மாணவர்கள் பொறியியல் கல்வியிலும் வெற்றி பெற்றுள்ளனர். ஸ்பான் திட்டத்தின் மூலம் ஐஐடி, என்ஐடி, ஐஐஎஸ்டி, ஐஐஎஸ்சிஆர், பிஐடிஎஸ் போன்ற முன்னணி நிறுவனங்களில் மாணவர்கள் இடம்பெற்றுள்ளனர். மேலும் அரசு மருத்துவக் கல்லூரிகள், ஜிப்மர், ஐஜிஎம்சி உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களிலும் அலன் மாணவர்கள் சேர்க்கை பெற்றுள்ளனர். கல்வி வல்லுநர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அலன் நிறுவனத்தின் கல்வி சேவையை பாராட்டினர். புதுச்சேரி உள்ளிட்ட தென் மாநிலங்களில் அலன் கல்வி மையங்கள் தொடர்ந்து மாணவர்களின் கல்வி முன்னேற்றங்களுக்கு உறுதுணையாக செயல்பட்டு வருகிறது. That you can see that many students who are standing behind us, they got IITs, NITs, JIPMER, ISER, BITS, means n number of students which we are getting as a result of Pondicherry. That is because of the pure hard work of the students, pure support of the parents, and definitely the full support of the school management, school teachers, the principal, vice principal, and definitely founder sir, who was every time standing for whatever is our requirement. And ultimately, the Alan heading Santosh Singh sir, our center head, local center head here, Pankaj sir, and the entire team of Pondicherry who is working day and night for the betterment of the student. Because of that, we got this much result, and we are expecting much more better result. Maybe down the year, we are expecting top 100 students in the IIT or NIT from the Pondicherry. That much potential we are having here. So that is what our best wishes and our wish to get this much result. Thank you. बोलिएगा 11,300 प्लस बच्चों को पिछले 5 सालों पढ़ाया. So in the last 5 years, almost 11,300 students been mentored from the Alan Pondicherry, and that too with a very good results in all the streams which we have done. So I think it's a big achievement for all of us when we are considering as a small city like Pondicherry. Thank you, sir. Sir, please. புதுச்சேரி மக்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, நம்மளுடைய குழந்தைகளுக்கு தேவையான அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஃபெசிலிட்டி நம்ம செஞ்சு கொடுத்தாக்கா டெஃபினட்டாக அவங்களால வின் பண்ண முடியும். நாட் ஒன்லி இந்த ஸ்டேட் லெவலில், ஆல் இண்டியா லெவலில் அவங்களால வின் பண்ண முடியும். அதை நோக்கி தான் நம்முடைய பயணம் இருந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு சான்றாக தான் இன்னைக்கு இவ்வளோ பேர், இவ்வளோ குழந்தைங்க இருக்கிறாங்க. எல்லாம் ஆல் இண்டியா லெவலில் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. நாட் ஒன்லி இன் பாண்டிச்சேரி ஆர் சென்னை. புதுச்சேரியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் ஆதித்யா என்ற மாணவன் 1 நிமிடம் 7 வினாடியில் 100 தேசிய மற்றும் சர்வதேச தலைவர்களின் பெயர்களை அவர்களின் படத்தை பார்த்து துல்லியமாக பேசி உலக சாதனை நிகழ்த்தினார். தொடர்ந்து இதேபோல் 100 சர்வதேச தலைவரின் பெயர்களையும் புகைப்படம் பார்க்காமல் 1 நிமிடம் 6 வினாடியில் சொல்லி முடித்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி ஒரு நேரத்தில் 2 உலக சாதனை முயற்சி படைத்தார். புதுச்சேரி மூலக்குளத்தில் இயங்கி வரும் பில்லாபாங் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஆதித்யா. இவரது பெற்றோர் பூரணியின் முழு முயற்சியாலும் மாணவன் ஆதித்யாவின் ஆர்வத்தாலும் ஏற்கனவே பல கின்னஸ் சாதனைகளை மாணவன் ஆதித்யா செய்துள்ளான். அதன் ஒரு பகுதியாக இன்று இந்திய மற்றும் சர்வதேச தலைவர்களின் புகைப்படத்தை காட்டினால் அவர்களது பெயரை துல்லியமாக சொல்லும் நிகழ்வு, 100 பெயர்களை புகைப்படம் பார்க்காமல் சொல்லும் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளி முதல்வர் ஆரோக்கியராஜ் தலைமை தாங்கினார். இதில் மாணவன் ஆதித்யா கலந்து கொண்டு 1 நிமிடம் 7 வினாடியில் 100 இந்திய மற்றும் சர்வதேச தலைவர்களின் புகைப்படத்தை பார்த்து அவர்களின் பெயரை துல்லியமாக சொல்லி அசத்தி உள்ளான். அதேபோல் 2வது நிகழ்வாக 100 தேசிய சர்வதேச தலைவர்களின் பெயர்களை புகைப்படம் பார்க்காமல் 1 நிமிடம் 6 வினாடியில் சொல்லி முடித்து உலக சாதனை படைத்தார்.
இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி எரக்காட்டி சர்வதேச மற்றும் தேசிய தலைவர்களின் பெயர்களை சரியாக உச்சரித்து உலக சாதனை படைத்த மாணவன் ஆதித்யாவை வாழ்த்தி பாராட்டினார். நிகழ்ச்சிக்காக ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், ஆதித்யாவின் பெற்றோர் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் செய்திருந்தனர். சாதனை படைத்த மாணவனுக்கு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் கைத்தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பார்த்து प्रणव मुखर्जी स्टालिन हिलारी क्लिंटन इमरान खान नीतीश कुमार ஆமாம், எல்லாமே இப்படி தான் இருக்கிறாங்க. रमन महाजन वाजपेयी நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை இயக்கத்தின் நிறுவனர் சந்திரசேகரன் பிறந்த நாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை இயக்கத்தின் நிறுவனர் சந்திரசேகரன் பிறந்தநாள் விழா லாஸ்பேட்டை நேதாஜி சிலை அருகே கொண்டாடப்பட்டது. பிறந்த நாளையொட்டி பல்வேறு சமூக அமைப்பினர், பொதுமக்கள், இளைஞர்கள் சந்திரசேகரனுக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் மரக்கன்றுகளும், பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் செயலாளர் புருஷோத்தமன் தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் உதயகுமரன், ராஜி, வசந்த், ரங்கநாதன், வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திரைப்பட வசனம் போல் கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்தில் கம் என்றும், கும்முன்னு இருக்க வேண்டிய இடத்தில் கும்மு என அரசியலில் இருக்க முடியாது என திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் எதுவும் பேசாத விஜய் குறித்து அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக தீர்ப்பளித்த GR சுவாமிநாதனுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் 120 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட நிலையில் அதில் புதுச்சேரி நாடாளுமன்ற காங்கிரஸ் உறுப்பினர் வைத்திலிங்கம் முதல் கையெழுத்திட்டார். இந்நிலையில் இந்துக்களுக்கு முதல் கையெழுத்திட்ட புதுச்சேரி காங்கிரஸ் MP வைத்திலிங்கத்தை கண்டித்து முருக பக்தர்கள் மற்றும் இந்து இயக்கங்கள் சார்பில் சுதேசி பஞ்சாலை அருகே தீபம் ஏற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக தமிழக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், இந்து முன்னணி தலைவர் சனில்குமார் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் கலந்து கொண்டு அரோஹரா கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மேடையில் பேசிய அண்ணாமலை, கோவில் மலையில் மாமிசம் சாப்பிடலாம் என சொன்னபோது எதிர்த்த இந்து சமயத்துறை, அறநிலைத்துறை அதிகாரிகள் இல்லை என்றும், ஆனால் தீபம் ஏற்ற வேண்டும் என சொன்னபோது அறநிலைத்துறை அதிகாரி எதிர்த்ததாகவும், குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என பேசிய அவர், இந்து சமய அறநிலைத்துறை கலைக்க வேண்டும் என்றார். மேலும் இஸ்லாம், கிறிஸ்தவ மதம் தோன்றுவதற்கு முன்னதாக குன்றின் உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றும் பழக்கம் உள்ளதாகவும் தெரிவித்தவர், திருப்பரங்குன்றத்தில் உள்ளது சர்வே கல் இல்லை, சமணர் கால கல் என தற்போது திமுகவினர் புதிதாக பேசி வருவதாகவும், தினமும் பொய் சொல்லி அவர்கள் கூறுவதை நியாயப்படுத்தி வருகின்றனர் என்றும் விமர்சனம் செய்தார்.
மேலும் விஜய் அரசியலுக்கு வந்த பின்னர் மைனாரிட்டி போட்டு அங்கும் இங்கும் கலையாமல் இருப்பதற்காக பாராளுமன்ற சபாநாயகர் இடமளித்து மனுவில் கையெழுத்திட்டதாக திமுக எம்பி ஒருவர் தன்னிடம் தெரிவித்ததாகவும் பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல என்றும் இந்துக்கள் முருகனுக்கு ஒன்றாக நிற்காவிட்டால் வேறு யாருக்காக நிற்க வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டிய நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கடந்த 2 ஆண்டுகளாக இந்துக்களை சீண்டுவதே திமுகவின் வேலையாக உள்ளதாகவும் எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திருப்பரங்குன்றம் விவகாரம் இறக்கிலும் என்றும் தெரிவித்தார். அதேபோல் இந்து அறநிலைத்துறை சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர் ஜோதி அவர்கள் முருகனுக்கு 2 மனைவி இருப்பதால் 2 இடங்களில் தீபம் ஏற்ற முடியுமா என வாதிட்டதற்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக தாவிக தலைவர் விஜய் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காதது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், கம்முனு இருக்க வேண்டிய இடத்தில் கம்முனு என்றும் கும்முனு இருக்க வேண்டிய இடத்தில் கும்மு என்றும் அரசியலில் இருக்க முடியாது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் எதுவும் பேசாத விஜய் குறித்து அண்ணாமலை விமர்சனம் செய்தார். மேலும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் வக்ஃபு வாரியம் மூலம் தர்காவை திமுக அரசு தூண்டி விடுவதாகவும் பாஜக இந்துக்கள் மற்றும் விஜயை பார்த்தால் திமுகவுக்கு பயம் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். உப்பளம் தொகுதியில் யூ வடிவ வாய்க்கால் சுத்தம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் ஆய்வு. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட திப்ராயப்பேட் மாதா கோவில் பின்புறம் அமைந்துள்ள யூ வடிவ வாய்க்காலில் மண் அடைப்பு ஏற்பட்டதால் கழிவுநீர் வெளியேற முடியாமல் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர். இந்த நிலை குறித்து அங்கு வசிக்கும் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் நேரில் தெரிவித்து கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு உடனடியாக தகவல் அளித்து விரைந்து வாய்க்காலை சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். சட்டமன்ற உறுப்பினரின் கோரிக்கையை ஏற்று அதிகாரிகள் அங்கு தேங்கியிருந்த மண் மற்றும் கழிவுகளை அகற்றி வாய்க்காலை முழுவதுமாக சுத்தம் செய்தனர். தற்போது வாய்க்கால் சீராக இயங்கி வருகிறது. இதனைத் தொடர்ந்து அனிபால் கென்னடி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று வாய்க்காலை சுத்தப்படுத்தும் பணிகளை ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, இளைஞர் அணி மணிகண்டன், கிளை செயலாளர் ராகேஷ் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் உடன் இருந்தனர். பொதுமக்கள் குறைகளை உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுத்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி நகர மாவட்ட மகளிர் அணி செயற்குழு கூட்டம் முதலியார்பேட்டை அகத்தியர் ஹாலில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு நகர மாவட்ட மகளிர் அணி தலைவி திருமதி அனுராதா ராஜகோபாலன் தலைமை தாங்கினார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி நகர மாவட்ட மகளிர் அணி செயற்குழு கூட்டம் முதலியார்பேட்டை அகத்தியர் ஹாலில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு நகர மாவட்ட மகளிர் அணி தலைவி திருமதி அனுராதா ராஜகோபாலன் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக மாநில மகளிர் அணி தலைவி திருமதி தாமரை செல்வி, நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ், மாநில தேர்தல் மேலாண்மை குழு உறுப்பினரும் வில்லியனூர் மாவட்ட பொறுப்பாளருமான வெற்றி செல்வன், முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி தலைவர் திருமதி புவனேஸ்வரி, மாநில மகளிர் அணி பொறுப்பாளர் திருமதி ஜெயந்தி, மாநில மகளிர் அணி துணைத் தலைவி திருமதி மஞ்சு, பொதுச் செயலாளர் திருமதி பிரியா, மாநில செயற்குழு உறுப்பினர்கள் திரிச்சந்திரன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த பாஸ்கர், சீனிவாச பெருமாள், நகர மாவட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் கீதா, பிரியா, மஞ்சுளா, தொகுதி மகளிர் அணி தலைவர்கள்
திருமதி அங்காளம்மாள், திருமதி இலக்கியா, திருமதி வேளாங்கண்ணி உள்ளிட்ட மாவட்ட தொகுதி மகளிர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜா அவர்கள் பேசும்போது, பாரதிய ஜனதா கட்சியில் பெண்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படும் எனவும், குடும்பத்தின் உறுப்பினர்களைப் போல் பெண்களுக்கு அனைத்து வகையிலும் உறுதுணையாக இருப்போம் என்றும், கட்சியில் அனைத்து போராட்டங்களிலும் நிகழ்ச்சிகளிலும் பெருமளவில் மகளிர் அணி பங்கேற்க சிறப்பு செய்வதாகவும் நன்றி தெரிவித்தார். மாநில மகளிர் அணி தலைவி திருமதி தாமரை செல்வி மகளிர் அணி மேலும் உற்சாகத்துடன் தொடர்ந்து செயல்பட்டு புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் LDC, UDC ஆசிரியர் தகுதி தேர்வு தொடக்க விழாவை மோடி மக்கள் சேவை மைய தலைவர் பிரபுதாஸ் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள சக்தி கோச்சிங் சென்டரில் LDC, UDC, SI, BC ஆசிரியர் தேர்வு தொடக்க விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மோடி மக்கள் சேவை மைய தலைவர் பிரபுதாஸ் தொடங்கி வைத்தார். மேலும் அவர் மாணவ மாணவிகளுக்கு LDC, UDC தேர்வுக்கான முக்கிய வினாவிடை அடங்கிய கையேட்டையும் அவர் வழங்கினார். விழாவில் சக்தி கோச்சிங் சென்டர் மேலாளர் முரளிதரன் கூறும்போது, LDC, UDC, SI, BC போட்டிகளில் தேர்வுக்காக பயிற்சி வகுப்புகள் தினசரி காலை மற்றும் மாலை நடைபெறும். இதில் சேர்பவர்களுக்கு 1000 மதிப்புள்ள வினாவிடை கையேடு இலவசமாக வழங்கப்படும் என்று தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகையை வழங்கியதற்காக முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசாங்கத்தில் அங்கன்வாடி ஊழியர்களாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய கருணை தொகை பணி ஓய்வு பெற்று 10 ஆண்டுகள் ஆகியும் கிடைக்காமல் இருந்துள்ளதாகவும், இத்தொகையை கிடைக்க உதவி செய்த துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி, துறை செயலர் மற்றும் துறை இயக்குனர் அனைவர்களின் முயற்சியால் கிடைக்க வேண்டிய தொகை கிடைத்ததால் முதலமைச்சரை சந்தித்து காரைக்கால் மற்றும் புதுச்சேரி சேர்ந்த ஊழியர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இந்த முயற்சி எடுத்து உறுதுணையாக இருந்த அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் தலைவர் செல்வம், செயலாளர் கணேசன், சிறப்பு அழைப்பாளர் நாகரத்தினம், பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதி நோனாங்குப்பம் பகுதியில் 24 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் 3 மின் திட்டங்களை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மணவெளி தொகுதி நோனாங்குப்பம் புதுக்காலனி பகுதியில் ரூபாய் 16.52 லட்சம் மதிப்பீட்டில் புதிய மின்மாற்றி அமைப்பதற்கும், கந்தேஸ்வரர் நகர் பகுதியில் 3.85 லட்சம் மதிப்பீட்டில் பழுதடைந்த மின்பாதை மற்றும் மின் கம்பங்களை மாற்றுவது மற்றும் ஆற்றங்கரை பகுதிகளில் பொதுமக்களின் குடியிருப்புகளுக்கு இடையூறாக இருந்த உயர் அழுத்த மின்பாதையை ரூபாய் 3.31 லட்சம் மதிப்பீட்டில் மின்பாதையை மாற்றி அமைத்தல் ஆகிய பணிகளுக்கு இன்று பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள், செயற்பொறியாளர் கிராமம் தெற்கு கிருஷ்ணசாமி, உதவி செயற்பொறியாளர்கள் உமேஷ் சந்திரா, இளநிலை பொறியாளர் லூர்து ராஜ், ஜீனியர்ஸ் தனியார் பள்ளியின் முதல்வர் கார்த்திகா தேவி உள்ளிட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
தொகுதியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் சன் சண்முகம் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மணவெளி தொகுதி திமுக நிர்வாகி மற்றும் மாநில திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் சன் சண்முகம் பிறந்தநாள் விழா நேற்று முன்தினம் அவரது ஆதரவாளர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பிறந்த நாளையொட்டி மணவெளி மாரியம்மன் கோவில் மற்றும் பூர்ணாங்குப்பம் அங்காளம்மன் கோவில், நாணமேடு மாரியம்மன் கோவிலில் ஏற்பாடு செய்த அபிஷேக பூஜை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து அப்பகுதிகளில் அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் நடந்த நிகழ்ச்சியில் திமுக மாநில அமைப்பாளர் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் சன் சண்முகம் கேக் வெட்டி கொண்டாடினார். பிறகு அசைவ உணவு பொதுமக்களுக்கு வழங்கினார். தொடர்ந்து அபிஷேகப்பாக்கம், டிஎன் பாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்று மாலை அவரது இல்லத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் நிகழ்ச்சியில் திமுக தொகுதி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்களுடன் கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், மணவெளி தொகுதி செயலாளர் ராஜாராம், மாநில விளையாட்டு அணி அமைப்பாளர் ரவிச்சந்திரன், தொகுதி அவைத்தலைவர் முருகன், பொருளாளர் செல்லப்பன், ஆதி திராவிடர் மேம்பாட்டு துணை அமைப்பாளர் சக்திவேல், மாநில பிரதிநிதி ராஜாமணி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மாநில தொகுதி மற்றும் பல்வேறு பிரிவு நிர்வாகிகள், நண்பர்கள், ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் ஸ்ரீ பம்பாவாச ஐயப்பன் சன்னதியில் 18ஆம் படி பூஜை மற்றும் பஜனை நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்பியூன் பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ பம்பவாச ஐயப்ப சுவாமி சன்னதியில் மார்கழி திங்கள் 1 தேதியை முன்னிட்டு 18ஆம் படி பூஜை மற்றும் ஐயப்ப பக்தர்களின் சரணகோஷ பூஜைகள் நடைபெற்றது. முன்னதாக மூலவர் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு பால், தயிர், நெய் அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஸ்ரீ பம்பவாசா ஐயப்ப சேவா சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இறுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். வந்தே மகாரோக நிவாரணம் பிரணமாம்யகம் சாமே சரணமையப்பா சிவவீர்ய சமுத்திரம் குருவடி சரணம் குருவடி சரணம் சரணமேதே குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணமையப்பா குருவே அரியாங்குப்பம் மகளிர் அணி குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் குழந்தைகள் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவை திட்டம் இணைந்து நடத்தும் குழந்தைகள் தின விழா அரியாங்குப்பம் காமராசர் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சிறப்புரையாற்றி குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் மருத்துவ அதிகாரி டாக்டர் சுஜித் குமார், ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவை திட்ட அதிகாரி செல்வகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் நடைபெற்ற விழாவில் அங்கன்வாடியில் பயிலும் மாணவர்களுக்கு பல்வேறு விளையாட்டு போட்டிகள், ஆடை ஆபரண போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கி பாராட்டப்பட்டது. இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.